ஹாய் ஆல், வெல்கம் டு டனிஷ் ஃபேஷன் டிசைனிங். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சல்வார் பேண்ட், நார்மல் பேண்ட்டு, யூனிஃபார்ம் சுடிதாரில் வர நார்மல் பேண்ட் எப்படி இருக்குமோ அந்த பேண்ட்டு தான் இது. நார்மல் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். பேண்ட்டுக்கு ஃபுல் லென்த்து, ஹிப்போட கிரித்து, ஆங்கிளோட ரவுண்டு, இந்த 3 மெஷர்மெண்ட் இருந்தாவே போதும், ஒரு நார்மல் பேண்ட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போது மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இடுப்பில் கட்டுறீங்க பார்த்தீங்களா, எந்த இடத்துல கட்டுறீங்களோ அங்கேருந்து ஃபுல் லென்த் அந்த ஆங்கிள் ரவுண்டு, நம்ம கொலுசு போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த கொலுசு அந்த முட்டி இருக்கும் பாருங்கள், அந்த முட்டி வரைக்கும் சைடில் எடுக்கணும். ஃப்ரண்ட்டு பேக்லைன்னு எடுக்கக்கூடாது, சைடில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி சைடில் எடுக்கணும். டேப் வந்து நீங்கள் கட்டுற இடத்துலேருந்து வச்சு கீழே வரைக்கும் இப்படி சைடில் நீங்கள் எடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சுக்கோங்க, குனியாமல், முட்டி வந்து பெண்ட் பண்ணாமல் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சு இடுப்பு கட்டுற இடத்துல இருந்து, இடுப்பில் வந்து நீங்கள் பேண்ட்டு கட்டுற இடத்துல இருந்து முடிகிற வரைக்கும், இந்த ஆங்கிள் வந்து அந்த கொலுசு முடிகிற வரைக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழே அந்த பாதம் கீழே வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து ஹிப்பு பார்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது வரைக்கும் எடுத்திங்கன்னா தான் நீங்கள் உட்காரும் போது எழுந்திரிக்கும் போது ஹைட் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதாவது உட்காரும் போது பேண்ட் வந்து தூக்கிக்காமல் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த பாதம், அடி பாதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இடுப்பு கட்டுற இடத்துல இருந்து கீழே வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கொலுசு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த கொலுசு வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். சைடில் எடுக்கணும், இப்படி நடுவில் எடுக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டு பேக்குன்னு எடுக்காமல் சைடில் எடுக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி ஏதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் எடுக்கணும் மெஷர்மெண்ட்டு. அதே மாதிரி ஹிப்பு கிரித்து வந்து சீட் பொசிஷன், அதாவது கட்டுற இடம் கிடையாது, நம்ம உட்காருவோம் பார்த்தீங்களா சீட்டு, அந்த சீட் பொசிஷன் ஹையஸ்ட் பார்ட். இப்போ எப்படி பஸ்ட்டில் ஹையஸ்ட் பார்ட் இருக்கிற இடத்துல ரவுண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னணும், ஹிப் ரவுண்டும் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஹையஸ்ட் பார்ட் எங்கே இருக்கோ அதை சுற்றி நீங்கள் டேப் வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஹிப்போட ஹிப்பு கிரித்துன்னா ஹிப் ரவுண்டு, சீட் ரவுண்டு அப்படின்னு அர்த்தம். நம்ம உட்கார்ற இடம், பேண்ட்டு கட்டுற இடம் கிடையாது, நம்ம உட்காருவோம் இல்லையா சீட், அந்த ஹையஸ்ட் பார்ட் எங்கே இருக்கோ அங்கே அந்த இடத்துல இந்த ரவுண்ட் எடுக்கணும். நீங்கள் வந்து இந்த கட்டுற இடத்துல எடுக்கக்கூடாது, இந்த இடத்துல எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆங்கிள் ரவுண்ட் வந்து நீங்கள் இந்த கால், அந்த கொலுசு போட்டிருக்க அது அந்த இடம் தான் நல்லா ஃப்ரீயாகவே எடுக்கணும். ஏன்னா கால் வந்து நீங்கள் உள்ளே விடும்போது டைட்டாக ஏறக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். நம்ம கொலுசு போட்டிருப்போம் பார்த்தீங்களா, இந்த ரவுண்ட் வந்து அந்த போய் உட்காரணும், அந்த இடத்துல போய் அந்த காலில் போய் அந்த பேண்ட் ரவுண்டு போய் உட்காரணும். லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி அந்த ரவுண்டு வந்து எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான். இந்த 3 மெஷர்மெண்ட்டு தான் இருந்தால் போதும், பேண்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மெஷர்மெண்ட் வச்சு கால்குலேஷன் யூஸ் பண்ணி எப்படி பேட்டர்ன் டிராஃப்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரெக்கார்ட் நோட்டில் காப்பி பண்ணுறவங்க எப்பயும் போல் ரெக்கார்ட் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. யூஸ்வலாக லெஃப்ட் சைடில் இந்த டிராஃப்டிங் இருக்கணும், இந்த பிக்சர் இருக்கணும், மெஷர்மெண்ட் வந்து இந்த சைடில் இருக்கணும். இந்த பிக்சரும் லெஃப்ட் சைடில் இருக்கணும். மெஷர்மெண்ட் அண்ட் இந்த பேட்டர்ன் டிராஃப்டிங், இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் ரைட் சைடில் இருக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க, இந்த மாதிரி வச்சு எழுதிக்கோங்க. நான் வந்து இந்த நோட்டில் எழுதியிருக்கேன். இப்போது இந்த மெஷர்மெண்ட் வச்சு இந்த ஃபார்முலா வச்சு என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 0 to 1. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாட்டம் தனியாகவும் இந்த பெல்ட் தனியாகவும் தனித்தனியாக போட போகிறோம். அதுதான் இங்கே போட்டிருக்கு. இங்கே இடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, சீட்லேருந்து ஆங்கிள் வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும், இடுப்புக்கிட்ட அந்த மேலே இருக்க பெல்ட் மட்டும் ஒரு பார்ட்டாகவும், தனித்தனியாக 2 பார்ட்டாக நம்ம பேட்டர்ன் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாட்டம் பார்த்துக்கலாம். தான் கீழே இருக்கிறது தான் பாட்டம். ஃபஸ்ட்டு அது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். 0 to 1 வந்து லென்த்து, நம்ம எவ்வளோ லென்த் எடுத்துருக்கோமோ அதிலிருந்து -5 பண்ணணும். 0 to 1 வந்து லென்த்து நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், 37 -5 என்ன வேல்யூ வருது, 32 தான். இந்த 0 to 1 வந்து 32. அதுக்கடுத்து 0 to 5 நம்மளுக்கு எவ்வளோ வித்து வேணும், எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. 0 to 5 வந்து நீங்கள் பேண்ட் கிளாத்தை வந்து மடிக்கிறீங்க பார்த்தீங்களா, மடித்து எவ்வளோ தூரம் வருதோ அது ஃபுல்லாகவே நம்ம மெட்டீரியல் வித் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 0 to 5. அதுக்கப்புறம் 5 to 3. இந்த 0 to 2ம் 5 to 3யும் சேம் தான். இந்த 0 to 2ங்கிறது நம்ம உட்கார கிராச் ஏரியா சொல்லுவாங்க, இது ரெண்டும் ஒன்று தான். 8 inch or 9 inch எடுத்துக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு டீனேஜ் வரைக்கும் நம்ம பாடி பார்த்தா தெரியும், ஒரு
பஸ்ட்டு சைஸ் வந்து 30 அந்த மாதிரி இருக்கும் போது, அந்த மாதிரி ஒரு நார்மல் உடம்பு, ஒரு மீடியம் சைஸ் உடம்பு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 8 இன்ச் ஆர் 9 இன்ச் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பாடியாக இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி 9க்கு மேலே தான் வரும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கும் 9க்கு மேலே தான் வரும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடும்போது. இப்போது எனக்குமே பார்த்திங்கன்னா 1/3 இன்ட்டு ஹிப்போட கிரித்து. இது வந்து ஹிப் கிரித்து. ஹிப் கிரித்துனா சீட்டோட ரவுண்டு 43.5. இப்போ 40க்கு மேலே இல்லையா, 43.5 இந்த மாதிரி வர்றவங்களுக்கு எல்லாம் நீங்கள் இந்த கால்குலேஷனில் போட்டுக்கலாம். 1/3 இன்ட்டு 43.5 = 14.4 வந்திருக்கு. இது வந்து 14.4 இருக்கு இல்லையா, இதை -5 பண்ணணும். இப்போ வந்த ஆன்சரை -5 பண்ணால் என்ன வருதோ 9.4. இப்போது 9ஐ விட 0.4 எக்ஸ்ட்ரா வருது. மடிப்பில் பார்க்கும்போது ஒவ்வொரு பக்கமும் 4 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 1.2 கிட்ட அதிகமாகுது. 2 இன்ச்சே அதிகமாகுது. ஏன்னா ஒரு பேண்ட்டுக்கே 4 இப்போது 4 ஆட் பண்ணும்போது ஒரு கிளாத்துக்கு 8 பாயிண்ட் வருது. அப்போது ரெண்டு பக்கமும் போடும்போது 8.8 1.6 கிட்ட வருது. அதாவது 1 இன்ச்சு 0.6 வருது. அப்போது 1.5 இன்ச்சு கிட்ட அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போது இந்த மெஷர்மெண்ட் வச்சு போடும்போது 1.4 அதிகமாக வருது இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போது ஹிப்போட சைஸை பொறுத்து நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 8 இன்ச் ஆர் 9 இன்ச் இல்லைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து 5 to 5' நம்ம மெட்டீரியல் எவ்வளோ எடுத்திருக்கோமோ அங்கேருந்து உள்பக்கமாக 1 இன்ச் எடுக்கணும். இப்போ இது ஃபுல்லாக மெட்டீரியல் வித் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த கார்னர்லேருந்து உள்பக்கமாக 1 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். அவ்வளவுதான். அதுக்கடுத்து 1 to 4 வந்து ஆங்கிள் ரவுண்டை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆங்கிள் ரவுண்ட் வந்து 11 வந்திருக்கு. 1/2 இன்ட்டு ஆங்கிள் ரவுண்ட் 11. ஓகே, இதோட 1.5 எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கணும். சீம் அலவன்ஸ் ப்ளஸ் 1.5 என்ன வருதோ அது போட்டுக்கலாம். 7. ஆங்கிளோட ரவுண்ட் வந்து 7. இப்போது 1 to 1'. இப்போ இங்கே ஹைட் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். இடுப்புலேருந்து ஆங்கிள் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே வந்து நம்ம மடித்து தைக்கணும் இல்லையா, அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதுக்கு வந்து 3 இன்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பெல்ட்டு. இப்போ பாட்டம் போட்டாச்சு. அடுத்து வந்து பெல்ட்டு, இந்த பார்ட். இப்போ இந்த பார்ட்டு போடுறோம். பெல்ட்டுக்கு வந்து 0 to 1 ஹிப் ஹெச்ஜின்னு போட்டிருக்கிறது வந்து ஹிப்போட கிரித்து, அதாவது சீட்டோட ரவுண்டு. 1/4 இன்ட்டு ஹிப்பு கிரித் எவ்வளோ 43.5 ப்ளஸ் 3 எதுக்குன்னா மேலே நம்ம ஃபோல்டிங்காக யூஸ் பண்ணுறது. 13.8. இப்போ மேலே இங்கே வந்து நாடா கட்டுறதுக்காக இங்கே நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, அங்கேக்காகவும் இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் 3 இன்ச் ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்து 0 to 2 வந்து இதோடைய ஹைட்டு 7 இன்ச் ப்ளஸ் 4 இன்ச். 7 + 4 11 இன்ச் ஹைட்டு. வித் வந்து 13.8. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேட்டர்ன் வந்து பெல்ட்டுக்கு மட்டும் போட போகிறோம். இதுக்கான பாட்டம்க்கான பேட்டர்னை டைரெக்டாக கிளாத்லேயே போட போகிறோம். என்னென்ன மெஷர்மெண்ட் இங்கே நம்மளுக்கு கிடைச்சதோ இந்த ஹைட்டு ப்ளஸ் ஃபோல்டிங்க்கான 3 இன்ச்சு மெட்டீரியல் வித் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கப்புறம் கிராச் ஏரியா போட்டுட்டு இது ஃபுல்லாக ஜாயின் பண்ண போகிறோம். பேண்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த ஹைட்டு, அதுக்கடுத்து ஆங்கிள் ரவுண்டு, மெட்டீரியல் வித் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கணும். கிராச் ஏரியா கண்டுபிடிச்சா போதும். இந்த ஹைட்டு 0 to 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்டு அது இங்கே நான் போட்டிருக்கேன். 14.4லேருந்து -5 பண்ணால் என்ன நம்மளுக்கு கிடைக்குதோ அதுதான் 9.4. அவ்வளவுதான். இப்போ பெல்ட்டுக்கு மட்டும் நம்ம பேட்டர்ன் போட்டுக்கலாம். நார்மலாக இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க.
நியூஸ் பேப்பர் இருந்தாலும் ஓகே, பேட்டர்ன் ஷீட் இருந்தாலும் ஓகே, எதில் வேணால் நம்ம பேட்டர்ன் போட்டுக்கலாம். இப்போது 0 to 1 வந்து இந்த சைடும் எடுத்துக்கலாம், இந்த சைடும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது அதிகமாக வருது? 0 to 1 வந்து 13.8 வருது. அப்போது இதுதான் அதிகமான மெஷர்மெண்ட் வருது. இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இது வந்து 0 to 2 எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்க பேட்டர்ன் ஷீட்டை பொறுத்து இது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் மார்க் பண்ணும் போது 0, 1 அந்த மாதிரி போட்டு. இப்போது பெல்ட் பார்த்திங்கன்னா 0 to 2வும் 1 to 3யும், அதாவது லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமுமே ஒரே ஹைட்டு தான் இருக்க போது. இந்த வித்தும் 0 to 1, 2 to 3 இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்க போகுது. இப்போது இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் போதும். 0 to 1 வந்து 13.8, 0 to 2 வந்து 11. இப்போ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் வச்சு 4 பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 0 வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 0 to 1 வந்து 13.8, இங்கேருந்து இங்கே 13.8, 13.5, 6, 7, 8, இங்கே 0 to 1 கீழேயும் மேலே மார்க் பண்ணியாச்சு. இதே அளவு தான் கீழேயும் இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து 11 இன்ச்சு. இப்போ இந்த 11 இன்ச் மார்க் பண்ணும் போது நடுவுலையும் ஒரு வாட்டி 11 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கோணையே போட்டக்கூடாது, அதுக்காக 11 இன்ச் இங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போது இதோட வித்து எவ்வளோ? 13.8. 13.8 கிட்ட இங்கே ஒரு வாட்டி மார்க் பண்ணிவிட்டு இதோட ஹைட்டையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. 11. 0 to 1, 0 to 1, 0 to 2, 2 to 3. இப்போ இதை பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஏன் பெல்ட்டுக்கு மட்டும் பேட்டர்ன் போடலாம் அப்படின்னு சொல்கிறோன்னா, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அங்கே மார்க் பண்ணிடலாம். மீதி இருக்க துணியில் தான் நம்ம இந்த பெல்ட்டு போட போகிறோம். இதை நம்ம போட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு மீதி ஆகும். ஏன்னா ஒரு சில பேருக்கு இது கரெக்டாக பற்றிடும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறவங்களுக்கு அந்த சைடு ஃபுல்லாகவே கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் பேட்ச் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இது மட்டும் நீங்கள் பெல்ட்டு மட்டும் எப்பயுமே வந்து போட்டுக்கோங்க, பேட்டர்ன் போட்டுக்கோங்க. இப்போ பாட்டம் வந்து மார்க் பண்ணலாம். பேண்டில் கிளாத்லேயே வந்து மார்க் பண்ணலாம், பேட்டர்ன் போடலை. இப்போது 0 to 1 வந்து 32 இன்ச் வந்தது இல்லையா? ஃபஸ்ட்டு அந்த 32 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். 32 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஃபோல்டிங்காக 1 to 1' கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த 1' வந்து 3 இன்ச் கொடுத்துருந்தாங்க. அந்த 3 இன்ச்சையும் இதுக்கு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 0 to 5. 0 to 5 வந்து மெட்டீரியல் வித்து. இந்த வித்து எவ்வளோ இருக்கோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் இந்த அளவுக்கு தான் துணி இருக்குது, இதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து 5 to 5' வந்து 1 இன்ச் இன்சைட் சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ நம்மளுக்கு இங்கே இவ்வளோ துணி இருக்குன்னா இந்த கார்னர்லேருந்து உள்பக்கமாக ஒரு 1 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போது இங்கேருந்து கிராச்சோட லென்த்து மார்க் பண்ணணும். 9.4 வந்தது. இங்கேருந்து 9.4 இப்படி ஸ்ட்ரைட்டாக இது துணி எங்கே முடியுதோ அது வரைக்கும் இப்படி நீட்டாக இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 32 இங்கே லென்த்து ஃபுல் லென்த்து மார்க் பண்ணோம் இல்லையா? இங்கேருந்து ஆங்கிளோட ரவுண்டு இங்கேயும் கீழே கொடுத்துருக்க அந்த 3 இன்ச்லேயும் இங்கேருந்து ஆங்கிள் ரவுண்டு வந்து 7. இங்கேருந்து 7 வந்தது. இந்த இடத்துல 7ம் அதுக்கு கீழே நம்ம 3 இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லையா? இங்கேருந்தும் 7 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேண்ட்டு.
இப்போது 32 இன்ச்சுக்கு நேராக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், இந்த ஆங்கிள் ரவுண்ட் வரைக்கும் இப்படி ஒரு லைனு, கீழேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துலையும் 32 வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து கீழே 3 இன்ச்சும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 32 இன்ச் வருதா பார்த்துக்கலாம். 32 வருது. இதுக்கு கீழே 3 இன்ச்சு, 1 2 3. இப்போது இங்கேருந்து இருக்கு பாருங்கள் கீழே, அவ்வளோதான். இப்போ இதையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இதை ஸ்ட்ரைட்டாக போடணும். போட்டுட்டு இங்கே நம்ம கிராச் லென்த் எடுத்தோம் பார்த்தீங்களா, இதுலேருந்து இங்கே கீழே ஆங்கிள் ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி உங்ககிட்ட கர்வ் ஸ்கேல் இருந்தால் போடுங்க. இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்ட்லேயே சும்மா இப்படி வளைவு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி டாட்டட் லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜில் இருந்து இங்கே ஆங்கிள் ரவுண்ட் போட்டோம் இல்லையா, இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போது இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து இப்படி க்ராஸாக பண்ணணும். இப்போது 1 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சையும் இந்த கிராச் லென்த்தை இங்கே இப்படி ஜாயின் பண்ணி விடணும். இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாட்டம் பார்ட்டுக்கான இது முடிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பெல்ட் வந்து பேட்டர்ன் போட்டோம் இல்லையா, அதை வச்சு பார்க்கலாம். இப்போ ஃபோல்டுன்னு இந்த பக்கம் இருக்குது. இந்த சைடில் வந்து எங்கேயுமே ஃபோல்டு கிடையாது. இதில் வந்து ஒரு ஃபோல்டு மட்டும்தான் இருக்குது கீழே, மீதி எங்கேயுமே கிடையாது. ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும். இப்போ இது நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துலையும் பேட்ச் வருது, ஹைட் இல்லை, வித்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாகவே வருது. இந்த பேண்ட் வந்து ரொம்பவே குட்டியாகவும் இருக்குது. நம்மளுக்கு மெட்டீரியலே ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மீதி இருக்க கிளாத்தை வச்சு நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆங்கிள் கிட்ட லைட்டாக ஒரு இன்ச் கிட்ட வெளியே போய் இப்படி வி மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா இது நம்ம மடித்து தைக்கும் போது என்ன ஆகுனா, துணி வந்து இப்படி பாதியாக ஆகிற மாதிரி இருக்கும் மடிக்கும் போது. அதனால கொஞ்சம் இப்படி எக்ஸ்ட்ரா அந்த ஆங்கிள் ரவுண்ட்லேருந்து 1 இன்ச் வெளியே தள்ளி இப்படி முக்கோணம் மாதிரி நான் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். அவ்வளவுதான். இப்போ இதை இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணது வந்து ஃபோல்டட் வந்து நம்ம பக்கம் தான் வச்சுக்கிட்டேன். எப்படி மடிக்கணும்னா 2 மடிப்பாக மடிக்கணும். நான் ஸ்லிப் ஷிம்மிக்கெலாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 மடிப்பாக மடிக்கணும். இப்போது இது ஃபுல் கிளாத் இப்படி இருக்குது அப்படின்னா 1 மடிப்பு 2 மடிப்பு இப்படி போட்டுட்டு மடிப்பு இருக்க பக்கத்தில் தான் நான் இப்போ மார்க் பண்ணது எல்லாமே. புரியுதுங்களா? இப்படி ஃபுல் லென்த்துக்கு இப்படி இருக்குது அப்படின்னா 1 2 இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு, இது வந்து 2 மடிப்பு இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 1 மடிப்பு 1 ஃபோல்டு இருக்குது. இந்த பக்கம் நான் பண்ண கிடையாது, இந்த சைடில் தான் நான் மார்க் பண்ணேன். லென்த்து ஃபுல்லாகவே இந்த சைட் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல மேலே ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஃபோல்டு இருக்கா, அங்கே வந்து ஒரு குட்டி நாச் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது பெல்ட்டுக்கான கிளாத் அந்த பீஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது மீதி இருந்த பார்ட்டில் இங்கே கட் பண்ணிட்டோம் இல்லையா, பாட்டம் கட் பண்ணிவிட்டு கீழே இருந்த பக்கத்தில் வந்து நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரே பக்கமாக வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஃபோல்டு 1 வந்து கட் கொடுத்து வந்திருக்கு. இதில் நம்ம எப்படியும் ஜாயின் தான் பண்ண போகிறோம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே வந்து இந்த பெல்ட் வந்து பற்றிடும். இப்போ பத்தாதவங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதே இடத்துல தான் நம்ம போட போகிறோம், பேட்ச் கொடுத்து போட போகிறோம். இப்போது ஈவனாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வருது. இதை வந்து இங்கே இருக்க கிளாத் இல்லை இந்த சைடில் இருக்க கிளாத்தை வச்சு பேட்ச் ஒர்க் கொடுத்துக்கலாம். இப்போ இதை பின் பண்ணி இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போது கட் பண்ணதுலேருந்து இங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனால் இது வந்து 2 பீஸ் தான் வந்திருக்கு. இது நம்மளுக்கு வந்து 4 பீஸ் தேவைப்படும். 1 2 3 4 பீஸ் தேவைப்படும். இதில் நம்மளுக்கு 2 தான் இருக்குது. இந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச், இப்போ இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி 2 பீஸை இந்த கிளாத் வச்சு, மீதி இருக்க கிளாத்தை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது எப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே இருக்கா, இதுலேருந்து ஒரு மேலே ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதே அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. கம்மியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு வச்சுட்டு இது நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் செல்வேஜ் ஏரியாவாக இருக்கிறதுனால இப்படி ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். கிளாத்தை வந்து இப்படி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் வந்து இந்த சைடில் நான் கட் பண்ணி வச்சுக்குவேன். அடுத்தது மீதி 2 பீஸு இதிலேருந்து நான் கட் பண்ணிக்குவேன். அவ்வளோதாங்க, நார்மல் பேண்ட்டோட கட்டிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. பார்ட் 2 வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் தான், ரொம்ப கஷ்டமான ஃபார்முலாஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி சிம்பிளான ஃபார்முலா வச்சு தான் நம்ம நார்மல் பேண்ட்டை கட் பண்ணியிருக்கோம். இதில் பேட்டர்ன் போடுறதுன்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு கிடையாது, நம்ம வெறும் பெல்ட் மட்டும்தான் போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதில் எவ்வளோ இருக்கிற கம்மி மெட்டீரியலில் இந்த பேட்டர்ன் போட்டதுனால நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பார்ட் வந்து எவ்வளோ துணி இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம், இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் போட்டுக்கலாம். பெல்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஹைட்டில் இருந்ததுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சீட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உட்காரும் போது பேண்ட் வந்து கால் மேலே இப்படி இருந்து தூக்கிக்காது. அதுக்காக தான் இந்த பெல்ட் மட்டும் நான் வந்து பேட்டர்ன் போட சொன்னது. ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டனிஷ் ஃபேஷன் டிசைனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.